Salut les amis, vous allez bien? Bienvenue sur ma chaîne YouTube de French Academy Tamil. Aujourd'hui, on va écouter une histoire. அனைவருக்கும் வணக்கம். French Academy Tamil சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வீடியோவில் சிறுவர்களினுடைய பிரெஞ்சு கதை புத்தகம் ஒன்று வாசிக்கப் போகிறேன். அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் தருகின்றேன். புத்தகத்தினுடைய தலைப்பு யூசி ஆன் சேப்பே டிஸ்பியூட் ஆ லா ரெக்ரே. இதை எழுதியவர் இமானுவேல் கிறிஸ்டோ. இந்த கதை பாடசாலை இடைவேளை நேரத்தில் மாணவர்களுக்கு இடையில் நடைபெறும் ஒரு சச்சரவை பற்றியது. இதில் பயன்படுத்தப்படும் உரையாடல்களை நாமும் நமது உரையாடல்களில் பயன்படுத்த முடியும். கதை கேட்பதற்கு முன்னர் பிரெஞ்சு அகாடமி தமிழுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் பிரெஞ்சு மொழியை இலகுவாக கற்பதற்கு இந்த சேனல் உங்களுக்கு உதவி புரியும். ஆர்வமுள்ளவர்கள் மறக்காமல் பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். Vous êtes prêts? Ce matin, à la récré, Noé montre son nouveau monde. Le nouveau monde est un peu grand, mais il est beau. Léa aime le nouveau monde de Noé. Noé est fier. Ce matin, à la récré. இன்று காலை ஆலா ரெக்ரே என்பது ரெக்ரேயாசியம், இதை சுருக்கி ரெக்ரே என்று இதில் எழுதியிருக்கின்றது. ஆலா ரெக்ரே என்றால் இடைவேளை நேரத்தில். நோயே மோண்ட் சோ நூவோ மோந்தோ. நோயே சோ நூவோ மோந்தோ என்றால் அவனுடைய புதிய ஜாக்கெட்டை காட்டுகின்றான். நூவோ மோந்தோ ஏ தாம்பு குரோம். புதிய ஜாக்கெட் ஒரு கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது. மீ இல்லை போ, ஆனாலும் அது அழகாக இருக்கிறது. லேயா எம் le nouveau monde de Noé. அதாவது நோயேயினுடைய புதிய ஜாக்கெட்டை லேயா விரும்புகிறாள். நோயே ஏ ஃபியர். நோயே பெருமைப்படுகிறான். Basile se moque de Noé. C'est quoi ce manteau? Il est rigolo, mais il est trop grand pour toi, dit Basile en tirant sur les manches. Noé ne trouve pas son manteau rigolo. Noé ne trouve pas son manteau trop grand. Il le trouve beau. Maintenant, Noé boude. Basile se moque de Noé. Basile Noéவை கேலி செய்கிறான். C'est quoi ce manteau? என்ன ஜாக்கெட்? Il est rigolo, mais il est trop grand pour toi. இது சிரிப்பாக இருக்குது, ஆனால் இது உனக்கு மிகவும் பெரிதாக இருக்குது. தி பாசில் en tirant sur les manches. மான்ஸ் என்றால் ஜாக்கெட்டினுடைய கைப்பகுதி. அந்த கைப்பகுதியை இழுத்தபடி en tirant என்றால் இழுத்தபடி கூறுகின்றான். Noé ne trouve pas son manteau rigolo. Noé ne trouve pas son manteau trop grand. நோய்க்கு அவனுடைய ஜாக்கெட் சிரிப்பாக இருக்கிற மாதிரியும் பெரிதாக இருக்கிற மாதிரியும் தெரியவில்லை. Il le trouve beau. அவனுக்கு அது அழகாக தெரிகிறது. Maintenant, Noé boude. Maintenant என்றால் இப்பொழுது. Noé boude. Boude என்றால் புத்தி என்ற சொல்லிலிருந்து வந்தது. அதாவது அவனுக்கு பிடிக்கவில்லை, அதனால் பேசாமல் இருக்கிறான். Léa défend son frère Noé. Elle demande, Basile, qu'as-tu dit à Noé? லேயா défend son frère Noé என்றால் லேயா அவனுடைய சகோதரனான நோயையை பாதுகாக்கிறான். Elle demande, அவள் கேட்கிறாள், Basile, qu'as-tu dit à Noé? Basile, நோய்க்கு நீ என்ன சொன்னாய்? Les enfants forment un cercle autour de Noé. Pourquoi tu pleures, Noé? demande-t-il. Les enfants forment un cercle autour de Noé என்றால் மாணவர்கள் எல்லோரும் நோயையை சுற்றி வட்டமாக நிற்கிறார்கள். Pourquoi tu pleures, Noé? demande-t-il. அவர்கள் கேட்கிறார்கள், நோயே நீ ஏன் அழுகிறாய் என்று. Bientôt, il y a deux groupes. Un groupe est pour Noé, l'autre est pour Basile. Bientôt, விரைவில், il y a deux groupes. இரண்டு குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள். Un groupe est pour Noé, ஒரு குழு நோயைக்காகவும், l'autre est pour Basile, மற்ற குழு பாசிலுக்காகவும் பிரிந்திருக்கிறார்கள்.
Les enfants se font tout la tête. Ils crient, ils se disputent. Dans la cour de récré, on ne s'entend plus. Les enfants se font tout la tête என்றால் எல்லோரும் கவலைப்படுகிறார்கள். Ils crient, கத்துகிறார்கள். Ils se disputent, ஒருவரோடு வாதாடுகிறார்கள். Dans la cour de récré, அதாவது விளையாட்டு மைதானத்தில், on ne s'entend plus என்றால் நாங்கள் இனிமேல் பழகுவதில்லை என்று தனித்தனியாக நிற்கிறார்கள். Pourquoi il y a une dispute? demande Selma. செல்மா கேட்கிறாள், ஏன் இங்கு ஒரு வாய் சண்டை நடக்கிறது? C'est à cause de Basile, crie Tim. Non, c'est à cause de Noé, dit Reda. Oui, mais pourquoi? Redemande Selma. C'est à cause de Basile, crie Tim. Tim கத்துகிறார், இந்த பிரச்சனை பாசிலால் தான் என்று. Non, c'est à cause de Noé, dit Reda. Reda சொல்கிறார், இது நோயேவால் தான் என்று. Oui, mais pourquoi? Redemande Selma. செல்மா திரும்பவும் கேட்கிறார், ஆனால் ஏன் இந்த சண்டை என்று. Je ne sais pas trop. Je crois que c'est pour une histoire de manteau rigolo, dit Théa. Théo கூறுகிறார், je ne sais pas trop, எனக்கு அதிகம் தெரியாது. Je crois que நான் நினைக்கிறேன், c'est pour une histoire de manteau rigolo, இந்த வேடிக்கையான ஜாக்கெட்டை பற்றித்தான் என்று சொல்கிறார். La maîtresse arrive et s'écrie, Basile, où est ton manteau? Avec ce froid, on ne va pas en récré sans manteau. Va vite chercher ton manteau. La maîtresse arrive et s'écrie. ஆசிரியர் வருகிறார், கத்துகிறார், Basile, où est ton manteau? Basile, உண்ட ஜாக்கெட் எங்க? Avec ce froid, on ne va pas en récré sans manteau. இந்த குளிரில் ஜாக்கெட் இல்லாமல் நிற்கலாது. Va vite chercher ton manteau. விரைவாக சென்று உன்னை மோந்தோவை போட்டுட்டு வா என்று சொல்கிறார். Au retour de Basile, tout le monde éclate de rire. Basile a la même manteau que Noé, avec les mêmes manches trop longues. Au retour de Basile, ஜாக்கெட் போட்டு திரும்பி வரும் பொழுது, tout le monde éclate de rire. எல்லோரும் சிரிக்கிறார்கள். Basile a la même manteau que Noé. நோயை போலவே ஒரே மாதிரியான ஜாக்கெட்டை போட்டிருக்கிறார். Avec les mêmes manches trop longues. அதே போலவே நீளமான கையுள்ள ஜாக்கெட்டை போட்டிருக்கிறார். Noé se met à rire et Basile aussi. Puis Basile et Noé tirent sur leurs manches. Ils marchent les bras en avant. Ils jouent au fantôme. Les filles font semblant d'avoir peur. Elles crient, elles se sauvent en courant. Noé se met à rire. Noé சிரிக்கத் தொடங்குகிறார். Et Basile aussi, Basilum. Puis, பின்னர், Basile et Noé tirent sur leurs manches. பாசிலும் நோயையும் அவர்களுடைய ஜாக்கெட் கைகளை இழுக்கிறார்கள். Il marche les bras en avant. அவர்கள் அவர்களுடைய கைகளை முன்னுக்கு வைத்தபடி நடக்கிறார்கள். Il joue au fantôme. அவர்கள் பேய் விளையாட்டு விளையாடுகிறார்கள். Les filles font semblant d'avoir peur. பயப்படுவது போல மாணவிகள் நடிக்கிறார்கள். Elles crient. அவர்கள் கத்துகிறார்கள். Elles se sauvent en courant. அவர்கள் ஓடியபடி தங்களை பாதுகாக்கிறார்கள். Maintenant, Théo, Tim et Reda sont assis par terre. Ils font la tête. C'est nul, dit Théo. On n'a pas de manteau de fantôme. On ne peut pas jouer, dit Tim. Y a une idée, dit Reda. Si on échangeait les manteaux. Maintenant, Théo, Tim et Reda sont assis par terre. இப்பொழுது டேயோவும் டிம்மும் ரெதாவும் நிலத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். Il faut la tête. அவர்களுக்கு இது பிடிக்கவில்லை, அதனால் குழப்பத்தில் அமைதியாக இருக்கிறார்கள். C'est nul, dit Théo. டேயோ சொல்கிறார், இந்த விளையாட்டில் ஒன்றுமில்லை என்று. On n'a pas de manteau de fantôme.
On ne peut pas jouer, dit Tim. Tim சொல்கிறார் பேய்களினுடைய ஜாக்கெட் எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் விளையாட முடியாதென்று. J'ai une idée, dit Reda. Reda சொல்கிறார், என்னட்டு ஒரு ஐடியா இருக்குது. Si on échangeait les manteaux, நாங்கள் எங்களுடைய ஜாக்கெட்டை மாற்றினால். Quel méli-mélo! Tim porte le manteau de Noé. Noé porte le manteau de Reda. Reda porte le manteau de Basile. Et le plus rigolo, Basile porte le manteau de Léa. Quand la récré est finie, c'est la maîtresse qui fait une drôle de tête. Noé dit à Basile, on s'est bien amusé. Quel méli-mélo! Quel méli-mélo! சிறுவர்களுக்கிடையில் சொல்லிக்கொள்ளும் ஒரு எக்ஸ்பிரஷன் வார்த்தை. Tim porte le manteau de Noé. Tim நோயேனுடைய மோந்தோவை போடுகிறார். Noé porte le manteau de Reda. நோயே ரெதாவினுடைய மோந்தோவை போடுகிறார். Reda porte le manteau de Basile. ரெதா பேசிலினுடைய மோந்தோவை போடுகிறார். Et le plus rigolo, மிகவும் கேலியாக இருக்கிறது, Basile porte le manteau de Léa. Basile லேயாவினுடைய மோந்தோவை போடுகிறார். Quand la récré est finie, அதாவது அவர்களுடைய இடைவேளை நேரம் முடியும் பொழுது, c'est la maîtresse qui fait une drôle de tête. அதாவது இடைவேளை நேரம் முடியும் பொழுது ஆசிரியர் நகைச்சுவையாக இருக்கிறார். Noé dit à Basile, on s'est bien amusé. Noé பாசிலிடம் கூறுகிறார், நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம் என்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.